அனிமே ஃபேன்ஸ் அனைவருக்கும் வணக்கம். ஸோ இன்றைக்கி நம்ம 10,000 வேர்ல்டு எபிசோட் 161 தான் பார்க்க போகிறோம். போன எபிசோட் எங்கே முடிஞ்சிருக்கோன்னா அந்த டீமன் கிளான் அட்டாக் பண்ணியிருப்பாங்களா, அந்த ஒரு சண்டை முடிஞ்சு போச்சுங்க. இப்போ நம்ம ஆன்செஸ்டர் அதுக்கப்புறமா அந்த சிட்டியோட எல்லாருமே வந்துட்டாங்க. வந்தவங்க நம்ம லின்ஃபங்க தான் புகழ்ந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா அந்த டீமன் கிளான் கூட சண்டை போட்டு இங்கே இருக்கவங்க எல்லாரையும் காப்பாற்றிருக்கான் இல்லையா. ஆனால் இவன் என்ன சொல்கிறான்னா, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்கிறான். ஏன்னா நான் காப்பாற்றினது யார், எல்லாருமே என்னோட ஃப்ரெண்ட்ஸ் தானே, இதில் நீங்கள் பெருசாக புகழ்ந்து பேச வேண்டிய அவசியம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நம்மளால் தன்மையாக பேசுகிறாப்புல. அந்த டைமில் நம்ம பறவை இருக்குல்ல, அது என்ன சொல்லுது, எப்பா நீ புகழ்ந்ததெல்லாம் போதும் நிப்பாட்டு, உனக்கு உண்மையாகவே இவ்வளோ அக்கறை இருந்ததுன்னு வச்சுக்கோ, அவனோட சோல் பவர் டேமேஜ் ஆயிருக்கு, அதை ரெக்கவர் பண்ணுறதுக்கு எதையாச்சும் கொடு அப்படிங்குது. இவனும் பார்க்குறான், ஓகேன்னு சொல்லிட்டு ஒரு சில ஹர்ப்ஸ் அப்படிங்கிறத எடுத்து கொடுக்குறான். ஒருத்தர் ஒரு பொருளை எடுத்து கொடுக்கும்பொழுது நம்ம வேண்டான்னு சொல்லக்கூடாது, அது மரியாதை ஆகாது இல்லையா. அதனால ஹீரோ அதை வாங்கிக்கிறான்ப்பா. இப்போ ஆன்செஸ்டர் என்ன சொல்கிறாரு, என்னதான் டீமன் கிளானை நம்ம விரட்டி விட்டுருந்தா கூட இது முடிவு கிடையாது, அவனுக்கு கண்டிப்பாக மறுபடியும் வருவானுங்க. அது மட்டும் இல்லாமல் நமக்கு நடுவில் இருக்கக்கூடிய அந்த துரோகிகள் இருக்காங்கல்ல, அவங்க எல்லாரையும் களை எடுக்கணும் அப்படிங்கிறாரு. இப்போ இவன் என்ன பண்ணுறான், அந்த ஒரு ஹர்பை கொண்டு போயிட்டு ஃபுல்லாக அப்சர்வ் பண்ணி பழைய நிலைக்கு வந்துட்டான். இப்போ அந்த பறவை என்ன சொல்லுது, எப்பா நீ என்னப்பா உன்னோட ஸ்ட்ராங்கான ஆப்பனண்ட்லாம் டிஃபீட் பண்ணுற, வேற லெவல் அப்படிங்குது. இவன் என்ன சொல்கிறான், நீ வேற அமைதியாரு, அந்த ஒரு ஃபார்மேஷன் மட்டும் இல்லைன்னு வச்சுக்கோ, என்ன நடந்திருக்கும்னு தெரியாதுன்றான். ஸோ முடிஞ்ச வரைக்கும் கண்டிப்பாக சீக்கிரமாக ஸ்ட்ராங் ஆகணும், அந்த நிர்வாண ரல்னு சொல்லுவாங்க, அட்லீஸ்ட் அந்த லெவலுக்கு அது போகணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். இது என்ன சொல்லுது, அவசரப்படாத, அது மட்டும் இல்லாமல் உங்ககிட்ட டிவைன் ஸ்வாட் இருக்குது, மற்றவங்களாம் என்ன தான் ஸ்ட்ராங்காக இருந்தால் கூட அவங்க கிட்ட டிவைன் ஸ்வாட் இருக்கா, இல்லைல்ல அப்படிங்குது. டிவைன் ஸ்வாட் சொன்னதுக்கப்புறம் தான் இவனுக்கு ஞாபகம் வருது, டிவைன் லிக்விட் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும்ல, ஏன்னா அந்த லிக்விட் கொண்டு வந்தால் தான் மறுபடியும் அந்த டிவைன் ஸ்வாடுக்கு எனர்ஜி அப்படிங்கிறத கொடுக்க முடியும். அதை யோசிச்சுக்கிட்டு இருக்கான். இவங்க வந்து இந்த ஸ்பிரிச்சுவல் பாத்துன்னு சொல்லக்கூடிய ஒரு இடத்துக்கு போக போகிறாங்க. அந்த இடத்துல டிவைன் லிக்விட்ஸ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்குது. இப்போ இங்கே 2 பேரை காட்டுறாங்க. அதில் ஒருத்தர் யார் அப்படின்னா, இந்த லீவ்லின்னு ஒரு பொண்ணு இருந்தால அவளுடைய அங்கிள். இன்னொருத்தன் இந்த லீ கிளான் ஒரு கிளான் இருக்கு, அந்த கிளானை சேர்ந்தவன். இப்போ இவங்கெல்லாம் உட்காந்து சிட்டி லார்ட் கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த டைமில் சிட்டி லார்ட் என்ன சொல்கிறாரு, இந்த ஒரு அட்டாக்கை நம்ம வந்து வார்னிங்காக எடுத்துக்கணும். ஏன்னா நார்மலாக இந்த டீமன் கிளான் அவ்வளோ சீக்கிரம் வந்து அட்டாக் பண்ண மாட்டாங்களாம், வெளியிலே வரமாட்டாங்களாம். வந்து அட்டாக் பண்ணியிருக்காங்க அப்படின்னா இது சாதாரண விஷயம் கிடையாது, நம்ம வந்து ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இவங்களை பாய்சன் பண்ணாங்க, அதுலேருந்து கஷ்டப்பட்டு தானே வெளியில் வந்தாங்க. அந்த லீ கிளானை சேர்ந்தவன் கேட்குறான், எப்போ நீங்கள் பாய்சன் பண்ணாங்க அப்படின்னு சொல்கிறீங்க, அப்போ எப்படி இதுலேருந்து வெளியில் வந்தீங்க அப்படின்னு கேட்கும்போது சிட்டிலோட என்ன சொல்கிறாரு, இந்த மாதிரி சவுத்துலேருந்து ஹெவன்லி ஸ்வாட் செக்டர்லேருந்து ஒரு சில பேர் வந்திருக்காங்க, அவங்களோட உதவியால் தான் இன்றைக்கி நாங்கள் உயிரோடவே இருக்கோம் அப்படிங்கிறாரு. அவன் பார்க்குறான், சவுத்தா, அங்கேருந்து அவ்வளோ ஸ்ட்ராங்கான பீப்புளாக வந்திருக்காங்க அப்படின்னு கேட்கும்போது சிட்டிலோட வந்து தடுத்துறாரு. அதுக்கு மேலே அதை பற்றி பேச வேணாப்பா, விட்டுருங்க, நம்ம வந்து ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படிங்கிறாரு. அந்த லியூலியோட அங்கிள் இருக்கார்ல, அவர் வந்து ஊஷன் சிட்டிலேருந்து வந்திருக்காரு, அவர்கிட்ட சொல்லி எல்லாருமே ஜாக்கிரதையாக இருக்க சொல்லு, அடுத்த வாட்டி டீமன் கிளான் வரும்போது நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படிங்கிறாரு. இப்போ இங்கே அந்த ஒரு பொண்ணு இருக்கால, அவளுடைய பாய்சனை அவர் செக் பண்ணிட்டு இருக்காரு. அந்த பொண்ணு என்ன கேட்குறா, நீ என்ன பிக்கப் பண்ணதானே வரேன்னு சொன்னேன், எதுக்காக லீ கிளானுக்கு போனேன் அப்படின்னு கேட்டா, இல்லைம்மா வர வழியில் டீமன்ஸ் வந்து லீ கிளான் அட்டாக் பண்ணிட்டு இருந்தாங்க, அதனால் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணலான்னு போனேன் அப்படிங்கிறாரு. இந்த மனுஷனுமே பாய்சனை செக் பண்ணி பார்த்துட்டு என்ன சொல்றாரு, இந்த பாய்சன் வந்து என்னால் கூட ரிமூவ் பண்ண முடியாது, அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கு, போன் வரைக்கும் போயிருக்கு, அந்த பையன் லின்ஃபங்கால எப்படி இதை ரிமூவ் பண்ண முடியுது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. இவனா சொல்றா, அவன்கிட்ட வந்து சீக்ரெட் டெக்னிக் இருக்கு, எனக்குமே எப்படிங்கிறது தெரியல அப்படிங்கிறா. இப்போ இந்த பொண்ணுக்கு ஒரு வருத்தம் என்னன்னா, நெக்ஸ்ட் வந்து லின்ஃபங் எங்கே போகிறான், அந்த ஊஷன் சிட்டிக்கு தான் போகிறான். அந்த இடத்துல அவனை யாராவது புள்ளி பண்ணுவாங்களோ, அவனை யாராவது ஹர்ட் பண்ணுவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு இவளுக்கு ஒரு வருத்தம். அவர் என்ன சொல்றாரு, ஏமா உன்னை வந்து இத்தனை வாட்டி அவன் காப்பாற்றிருக்கான், ஹெல்ப் பண்ணியிருக்கான், நான் பார்த்துக்கிறேன், யாரும் அவனை ஹர்ட் பண்ண முடியாத மாதிரி நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிறாரு. இப்போ அவருக்கு ஒரு கேள்வி என்ன, இவன் எதுக்காக இந்த ஒரு பையன் மேலே இவ்வளோ அக்கறை வைக்கிறா, ஒரு வேளை இருக்குமோ அப்படின்னு யோசிக்கிறாரு. இப்போ இங்கே மறுபடியும் இந்த ஜீனியஸ் எல்லாம் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. அதான் அந்த லீ கிளானை சேர்ந்தவன் கேட்குறான், எப்பா ஏதோ லின்ஃபங் சொன்னீங்க, அவன் உண்மையாகவே அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கானா அப்படின்னு கேட்கும்போது இவன் எல்லா கதையும் சொல்கிறான். சிட்டி லார்ட் பையன், ஆமாப்பா இந்த மாதிரி அவன் வந்து பார்த்தோன்னா பயங்கரமான மார்ஷல் சோல் அப்படிங்கிறத வச்சுருக்கான், அது பத்தாததுக்கு ஏகப்பட்ட டிவைன் டெக்னிக்ஸ் வச்சுருக்கான், அதுக்கப்புறம் கணக்கு பண்ண முடியாத அளவுக்கு சேக்ரெட் ஸ்வாடை வேற வச்சுருக்கான், எனக்கு தெரிஞ்சு இந்த வாட்டி காம்படிஷனில் அவன் தான் ஜெயிப்பான் போல தெரியுது அப்படிங்கிறான். அதாவது காட் செலெக்ஷன் சொல்லிட்டு ஒரு காம்படிஷன் வைப்பாங்களாம். இவனோட வருத்தம் என்னன்னா, இந்த வாட்டி கண்டிப்பாக லின்ஃபங் எதிர்த்து சண்டை போகிறதுக்கு யாருமே கிடையாது அப்படிங்கிற மாதிரி பேசுகிறான். இன்னொரு சைடில் லூலியோட அங்கிள் அவர் என்ன பண்ணுறாருன்னா, நம்ம ஹீரோக்கு வந்து நன்றி சொல்கிறாருப்பா, ஏன்னா அந்த பொண்ணை காப்பாற்றிருக்கான், அதனால் நன்றி சொல்கிறாரு, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க அப்படிங்கிறாங்க. இப்போ அவர் கேட்குறாரு நம்ம ஹீரோவை, உனக்கு என்னப்பா வயசு இருக்கும், 18 வயசு ஆகிடுச்சா அப்படின்னு கேட்கும்போது, இல்லைங்க இன்னும் 3 மாதம் இருக்குது அப்படிங்கிறான். அதான் அவர் என்ன சொல்கிறாரு, கண்டிப்பாக அந்த காட் செலெக்ஷனில் நீ வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணுவேன்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறாரு. அதான் கேட்குறான், காட் செலெக்ஷனா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு அப்படி ஒரு எக்ஸாமினேஷன் இருக்கிறதே தெரியாது. அவங்க என்ன சொல்கிறாங்க, இந்த ஊஷன் சிட்டி இருக்காங்கல்ல, அவங்க வந்து இந்த ஒரு எக்ஸாமினேஷனை கண்டக்ட் பண்ணுறாங்க.
இதில் டாப் 3 இருக்காங்க பாருங்கள், அவங்களுக்கு வந்து இந்த காட்ஸோட டெக்னிக்ஸை கற்றுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்குமா. இதில் டாப் 1 வராங்கல்ல, அவங்களுக்கு ஸ்பெஷல் ப்ரைஸ் கிடைக்குமா. அதாவது இவங்க அப்பா இருக்கார்ல, லிங்ஃபங்கோட அப்பா, அவர் வந்து ஒரு வாட்டி இந்த காம்படிஷனில் கலந்துக்கிட்டு மனுஷன் நம்பர் 1 வந்திருக்காரு. அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிவைன் ஸ்வாட் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. நம்ம பறவை யோசிக்குது, அட போடா எங்கள் ஆளுகிட்ட ஆல்ரெடி 2 டிவைன் ஸ்வாட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்கு. இப்போ இதில் விஷயம் என்னென்னா, இந்த வின் பண்ணுறாங்களே ஜீனியஸு, அவங்களெல்லாம் என்ன பண்ணுவாங்க, இந்த ஸ்பிரிச்சுவல் பாத்துக்கு அமுச்சு வைப்பாங்க. எதுக்காக, அந்த ஸ்டோன்ஸை கலெக்ட் பண்ணிட்டு வரதுக்காக, டிவைன் ஸ்டோன்ஸ் அப்படிங்கிறத கலெக்ட் பண்ணணும், அதுக்காக அமுச்சு வைப்பாங்க. கிட்டத்தட்ட எப்படின்னா ஆட்டை நல்லா குளிப்பாட்டி மாலை போட்டு வெட்டுற கதை தான் இது, வேற ஒன்றும் கிடையாது. ஆக்சுவலாக அவர் என்ன சொல்கிறாரு, இவனுக்கு காம்படிஷனாக இன்னொரு பொண்ணு ஒருத்தி இருக்கலாம். அவள் யார் அப்படின்னா, இன்னொரு டைனாஸ்டி இருக்குது, அந்த டைனாஸ்டியோட பிரின்சஸ். அவளுமே கிட்டத்தட்ட இவனை மாதிரியே பார்த்தீங்கன்னா டீமன் க்ளோன்ஸ் எல்லாத்தையுமே வந்து இது பண்ணியிருக்கா, சீல் பண்ணியிருக்கா. இப்போ நம்ம ஹீரோ என்ன யோசிக்கிறான், டீமன் க்ளோன்ஸை இவன் சீல் பண்ணுறதுக்கு என்ன பண்ணியிருக்கான், அந்த பரியல் கிரவுண்டில் இருந்து ஏகப்பட்ட டெக்னிக்ஸை கற்றுக்கிட்டு அதை யூஸ் பண்ணி தான் அவன் சீல் பண்ணியிருக்கான். ஸோ லின்ஃபங் என்ன யோசிக்கிறான், இப்போ அந்த பொண்ணுக்கும் இந்த மாதிரி ஏதாவது சீக்ரெட் இருக்குமா, இல்லை அவன் வந்து தன்னுடைய சொந்த முயற்சியில் தன்னுடைய சொந்த பவரை யூஸ் பண்ணி இதெல்லாம் பண்ணுறாளா. ஏன்னா சொந்த முயற்சியில் சொந்த பவரை யூஸ் பண்ணி பண்ணுறா அப்படின்னா அவன் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருப்பா. அதுக்கப்புறம் அவர் என்ன சொல்கிறாரு, இவங்க அப்பா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மார்ஷல் காட் டோக்கன் அப்படிங்கிறத வச்சிருக்காரு. நம்ம எல்லாருக்குமே தெரியும் அந்த டோக்கனுக்காக எவ்வளோ சண்டை நடந்திருக்கு. அந்த டோக்கனை யூஸ் பண்ணி அங்கே டிவைன் பூல் இருக்கான், அதில் வந்து இவனால் குளிக்க முடியும். குளிச்சானா இவனோட உடம்பு வந்து ஸ்ட்ராங் ஆக்க முடியும். இது சொன்ன உடனே அவன் என்ன கேட்குறான், எப்போ போகலாம் அப்படின்னு தான் கேட்குறான் நம்ம ஹீரோ. அவர் என்ன சொல்கிறாரு, வெயிட் பண்ணுப்பா, அது அவ்வளோ சுலபம் கிடையாது. முதல்ல நம்ம அந்த சிட்டிக்கு போனோம், அங்கே போனதுக்கப்புறம் எல்டர்ஸ் கிட்ட பேசணும், அதுக்கப்புறம் தான் எப்போ அந்த பூலை ஓப்பன் பண்ணலாம் அப்படிங்கிறத அவங்க சொல்லுவாங்க. ஸோ வெயிட் பண்ணு அப்படிங்கிறாரு. ஓகேன்னு சொல்லிட்டு எல்லாருமே போகிறாங்க. இப்போ இவன் பேசிக்கிட்டு இருக்கான் அந்த பறவைக்கிட்ட. இவன் என்ன சொல்கிறான்னா, அந்த பொண்ணு நமக்கு ஒரு பெரிய காம்படிஷனாக இருப்பாளோ அந்த மாதிரி அவன் பேசிக்கிட்டு இருக்கான். ஆனால் அந்த பறவை என்ன சொல்லுது, நீ எதுக்கு தேவையில்லாமல் அதெல்லாம் வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்க, ஏன்னா நம்ம ஸ்ட்ராங்காக இருக்கோம் அப்படின்னா நமக்கு மேலே கண்டிப்பாக ஸ்ட்ராங்காக இருக்கவங்க இருக்க தானே செய்வாங்க, அதெல்லாம் நீ யோசிக்காத அப்படிங்குது. இருந்தாலும் நம்ம ஹீரோவுக்கு எப்போவுமே ரெடியாக இருக்கணும். அவன் என்ன பண்ணுறான், அந்த காட்ஸ் டூம்குள்ளே போகிறான். இந்த முறை அவன் போகிறதுக்கு காரணம் என்னென்னா, மார்ஷல் ஆர்ட்ஸ் டெக்னிக் ஏதாவது கற்றுக்கலாம். ஏன்னா என்ன தான் இவங்க டிவைன் டெக்னிக்ஸ் இருந்தாலும் அது எல்லாமே சோல் பவர் அப்படிங்கிறது நிறைய கன்சியூம் பண்ணுது. ஸோ மார்ஷல் ஆர்ட்ஸ் டெக்னிக் கற்றுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறான். ஆனால் அந்த சீனியர் என்ன சொல்கிறாங்க, வேண்டான்றாங்க. என்னதான் மார்ஷல் ஆர்ட்ஸ் டெக்னிக் அப்படிங்கிறது ஸ்ட்ராங்காக இருந்தால் கூட உன்னோட பவர் லெவலுக்கு உன்னால் அதோட ஃபுல் பவரை யூஸ் பண்ண முடியாதுன்றாங்க. இவன் பார்க்குறான், ஓ அந்த அளவுக்கு நான் வீக்காக இருக்கனா அப்படிங்கிறான். சரி அப்போ என்ன தான் பண்ணுறது அப்படின்னு கேட்கும்போது, அந்த இடத்துல ஃபீனிக்ஸ் பவர் இருக்குது, நீ வந்து அந்த ஃபீனிக்ஸ் பவரை கற்றுக்கோ, அதுக்கு வந்து நிறைய மேஜிக்கல் பவர்ஸ் எல்லாம் இருக்குது அப்படிங்கிறாங்க. இப்போ இந்த ஃபீனிக்ஸ் கிட்ட ஒரு விஷயம் என்னென்னா, இதோடைய பவர் அப்படிங்கிறது அந்த பிளட் லைன்லேருந்து வரக்கூடிய ஒரு பவர். ஸோ அது என்ன பவர் அப்படிங்கிறது இவன் தான் ஸ்டடி பண்ணி அதை கற்றுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அங்கே உட்காந்து அந்த ஃபீனிக்ஸோட பவரை இவன் என்ன பண்ணுறான், அப்சர்வ் பண்ணிக்கிட்டு இருக்கான். இப்படியே அப்சர்வ் பண்ணி என்ன பண்ணுறான், அதுலேருந்து ஒரு சில டெக்னிக்ஸ் அப்படிங்கிறத கற்றுக்குறாங்க. இப்போ அந்த ஊஷன் சிட்டிக்கு போக வேண்டிய டைம் அப்படிங்கிறது வந்துடுச்சு. இப்போ இந்த இடத்துல எல்லாருமே குவிஞ்சிருக்காங்க. அதாவது தன்னைத்தானே ஜீனியஸ்னு சொல்லிக்கிட்டு ஒரு கும்பல் இருந்ததுல, அதில் நிறைய பேர் இங்கே காணோம். அந்த பாய்சன் அஃபெக்ட் ஆனதில் அவங்களுடைய ஃபவுண்டேஷன் கொஞ்சம் பாதிக்கப்பட்டுச்சான். அதனால் நிறைய பேர் இல்லை, நம்ம ஆட்கள் தான் நிறைய பேர் இருக்காங்க. இப்போ எல்லாருமே அந்த ஊஷன் சிட்டிக்கு போகிறாங்க. போன உடனே அந்த அங்கிள் என்ன சொல்கிறாரு, எப்பா நான் போய் இவளை விட்டுட்டு வந்துடுறேன், விட்டுட்டு எல்டர்ஸ் கிட்ட பேசிட்டு அதுக்கப்புறமா உங்ககிட்ட வரேன் அப்படிங்கிறாரு. ஓகேன்னு சொல்லிட்டு இவங்க வந்து இவங்களோட வில்லாக போயிட்டாங்க. அங்கே போனதுக்கப்புறமா ஊஷன் சிட்டியை சேர்ந்த ஒருத்தன் வரான். அவன் என்ன சொல்கிறான்னா, லின்ஃபங் யாருப்பா, உன்னை இந்த மாதிரி எல்டர்ஸ் வந்து கூட்டு வர சொன்னாங்க அப்படிங்கிறாரு. அதாவது நீ ஏதோ அந்த பாண்டை பற்றி பேசணுமாமே, வா அப்படின்னு சொன்ன உடனே இவன் வந்து அங்கிள் எங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். எப்பா எனக்கு அதெல்லாம் தெரியாது, உன்னை கூட்டு வர சொன்னாங்க, நீ வரியா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அவன் கேட்குறான். இவன் யோசிக்கிறான், ஏதாவது பிரச்சனை ஆச்சுன்னா தங்கச்சியை காப்பாற்ற முடியாது, நீயும் கூட வா அப்படிங்கிறான். ஓகே கிளம்பலாம் அப்படின்னு பார்த்தா எல்டரு நானுமே கூட வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ 3 பேருமே கிளம்பி போகிறாங்க. இங்கே தான் இந்த எபிசோட் முடியுது. அவனுங்க என்ன பிளான் பண்ணுறாங்க அப்படிங்கிறத நம்ம அடுத்த எபிசோடில் பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். டேக் கேர். பை.